இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 23, 2025 23/4/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 12:09 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி மாலை 4:45 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாஸ்து நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்திருக்காரு, ஆனால் தேய்பிறை சந்திரன். அதனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் கௌரவம், மரியாதை இதெல்லாம் இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி தான். அதனால் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வேலை விஷயமா உங்களுடைய மேலதிகாரிகள் அடுத்தவங்க உங்க கூட இருக்கிறவங்களாம் உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களை மேலதிகாரிகள் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று பகல் வேளையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் ராசிநாதன் செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் மனசில் ஒரு விதமான இனம் புரியாத பயம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலின் மூலமாக உங்களுக்கு சில பாடங்களை படிப்பதற்கோ அறிவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளைஸ், இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால வேலையில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை விஷயமா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் எதையாவது கற்றுக்கணுன்ட்டு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு தடை அல்லது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் அலைச்சலை சந்திப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் பகைமை உணர்வை பார்ப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது அவங்களுடைய கோபமான செயல்பாடுகள் மறைமுக எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பதவிசா நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எந்த விதமான எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உடம்புல அசௌகரியம் ஏற்பட்டு லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு, டயர்ட்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான முன்கோபம், விரக்தி, வெறுப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் காரணமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சலிப்புத்தன்மை அதிகரித்து அடுத்தவங்க கிட்ட
எரிஞ்சு விழுந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களின் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணையோட அப்பா கிட்ட கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால தந்தை வழியில உங்களுக்கு அலைச்சல் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தந்தையினுடைய அலுவல் ரீதியான தடுமாற்றமான விஷயங்களிலோ உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனா அதே மேலதிகாரி உங்களை பற்றி கொஞ்சம் விமர்சனங்களையும் செய்வாரு, விமர்சனங்களையும் முன்வைப்பாரு. இந்த விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்பட்டாலும் நேர விரயம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. யாராவது உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட நீங்க போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிருப்தினா உடனே அவங்க ஏதாவது உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படாது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படும். அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி தொழில் விஷயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். கடக ராசி இன்று உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அதனால சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வேளா வேலைக்கு சாப்பிட்றதுல தாமதம் ஏற்படுறதுனால வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகளின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, இன்று ஒரு விஷயத்தில் 2 பேரும் ஒத்துமையாக இருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் காலை முதலே இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பதட்டத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக தலைப்பகுதி, காது, தொண்டை இந்த இதில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத போக்குடன் செயல்படுவார்கள். குழந்தைகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் குழந்தைகளுக்கு அது ஒத்து வராது. அதனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். இன்று வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி இன்று நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம், மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சவங்க கூட இப்போ ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், அஷ்டம சனி நடக்குது, எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக இந்த தடவை பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மாற்றங்கள் எதுவும் பெருசாக ஏற்படாது. வாக்கு சாதுரியத்தை எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பண வருமானம் மட்டும் இல்லை, பண பரிவர்த்தனையும் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆனால் நண்பர்களால் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுடைய வேலையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது உங்களுடைய வேலையின் காரணமாக சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் வீட்டில் வயசானவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம், சுப விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. நீங்க சமயோஜிதமா செயல்பட்டீங்கன்னா எதிரிகள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். ஆனா சமயோஜிதம் இல்லாம சில தேவையற்ற விமர்சனங்களை செஞ்சீங்க, இல்ல அனாவசியமான சில செலவுகள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எதிராக சிலர் திரள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள். வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டும் கெட்ட நிலைமையில் இருக்கீங்க. இப்போ ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், இல்லாட்டி தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு நீங்கள் விமர்சனங்களை வெளிப்படுத்தி தவறான நபர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வார்த்தைகளில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகள் சார்ந்த செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளில் கையிருப்புகள் கரையும். வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை புதுசாக கடன் வாங்குறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். எந்த விதமான தடுமாற்றம் அப்படின்னா, சகோதரர்கள் வழியில் தடுமாற்றம், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றம், வருமானத்தில் தடுமாற்றம், வியாபாரம் சார்ந்த தடுமாற்றம்னு ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய மறைமுக எதிரிகளை இன்று நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிரித்து மழுப்பிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போங்க. அனாவசிய சிரிப்பு வார்த்தைகளை பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, தேவையற்ற வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் விரையாதிபதி 2ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக கடல் கடந்த வருமானத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த குழந்தைகளுடைய பேச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக உதவிகள் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அலைச்சல், உத்தியோகத்தில் அலைச்சல், மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு பதட்டத்தை தவிர்த்தாலே போதும். ஆனால் பதட்டப்படாமல் இருக்க முடியல உங்களுக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்குண்டான தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் குடும்பத்தாரை பற்றி நீங்களே தவறாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் யாருக்கிட்டையும் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டையுமே நீங்கள் எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வருமானத்தில் பெருசாக தொய்வு இருக்காது, ஆனால் அதே சமயம் பெருசாக வருமானமும் இருக்காது. நிதானமான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் வரும். நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது. விருச்சிக
ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை பளு காரணமாக அலைச்சல் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் கூடுகின்ற காரணத்தினால, உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால வெளியூர் பிரயாணங்களோ உங்களுக்கு மரியாதை உயர்வுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதாவது குடும்பத்துக்காக வேலைக்காக வெளியூர் போகிற மாதிரி. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துமே அன்றி தவறான முடிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவர் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் காரிய வெற்றியில் கொஞ்சம் முன்கோபத்தினால பதட்டத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட பேசினாலும் மரியாதையாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வரா மாதிரி நீங்கள் பேசணுமே தவிர அடுத்தவங்களை தப்பு பேசிட்டு அவர் லாபம் வரல, எனக்கு வருமானம் வரல அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று மனசில் இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு தனுசு ராசி இன்று குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அந்த அலைச்சலின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உதவி அல்லது தந்தை வழி உறவினர்களின் உதவி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளின் மூலமாக குடும்ப கௌரவமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சின்ன சின்ன செலவுகளாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டையோ அல்லது அரசாங்க அதிகாரிகளின் பாராட்டையோ பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்னும் சில நாட்களில், அதாவது ஏப்ரல் 23, இன்னொரு 25 நாளில் குரு பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமாக நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேல் அதிகாரிகள் உதவுகரமாக இருப்பார்கள். அவர்களுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் வளர்ச்சி அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நன்மைகள் அதிகரித்து சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி குடும்பஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் வீண் பழி சுமக்கிறதுக்கோ அல்லது வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பேசினாலும் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்மறையாக தான் பேசுவாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேண்டாத விஷயத்துக்கு நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கும் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யார்கிட்டையாவது இன்றைக்கி டேட் கமிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டு சொல்ல முடியாது. அந்த டேட்டில் இன்றைக்கி போயிட்டு பணம் கொடுக்க முடியாது. இதனால் உங்கள் பேரில் ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அப்படின்னா முன்னாடியே முன்தேதியிட்டு சொல்வது நல்லது. நீங்கள் கடைசி நேரத்தில் சொன்னால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், திருமணம் சார்ந்த விஷயங்களில்,
வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். ஆனால் குடும்ப நிம்மதி இதில் கெடாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் வாயால் அதை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் மரியாதை உயர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க எதிரித்தனமாக செயல்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் யாரும் உங்கள் மேலதிகாரிகளோ உங்களுடைய சக பணியாளர்களே உங்களை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. யாராவது கூப்பிட்டா மட்டும் அவங்க பிரச்சனைக்கு கருத்து சொல்லுங்கள். கருத்து சொல்கிறேன்ட்டு போனீங்கன்னா உங்கள் கருத்துக்கு மரியாதை குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படும். கும்ப ராசியில் தேய்பிறை சந்திரன் இருக்கார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மனசலனத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யோசிக்கிற விஷயம் எல்லாமே தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விதமான சலனம் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட சண்டைக்கு போய் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்க உங்ககிட்ட வாயை திறந்தாலே சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அதாவது நிதானத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நீங்கள் அவசரப்பட்டு அவங்கள அப்படி பேசி இப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு தான் மரியாதை குறைவு. உறவுகளிடம் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு அதனால் செயல்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை கற்பனையாக செயல்படுத்துவதன் மூலமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்கள் இடித்துரைத்தால் அதை கேட்டு நடப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அடுத்த ஒரு 15-20 நாளில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி நடக்கிறது. இது ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் உடம்புல இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன ராசி விரயஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகளின் ஆலோசனை விஷயத்திலோ நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். அதாவது அவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அந்த ஹெல்ப்பை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கும் பொழுது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். நேர விரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், அடுத்தவர்களின் ஆரோக்கியம் அல்லது உயிர் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும், பண விரயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கவலைகள்னால் வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுறீங்க, வேணுங்கிற விஷயத்தை கோட்டை விட்டுறீங்க. அதனால் தேவையில்லாத விஷயத்தை கவலைப்படுவதை நிறுத்துறது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் இன்று செலவுகளை ஏற்படுத்தும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. செலவுகள் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த புதிய பொருட்களின் மூலமாக உங்களுக்கு பணவரியம் ஏற்படும். ஆனால் அந்த பணவரியத்தை நண்பர்களின் உதவி அல்லது வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு அதை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.